சேனக்கிழங்குல இருக்கக்கூடிய நன்மைகள் பற்றி தான். பொதுவாகவே கிழங்கு வகைகள் அப்படின்னு சொல்லும்போது அது உடலுக்கு கேடு விளைவிக்கும், இல்லாட்டி நம்மளோட சர்க்கரையோட அளவை கூட்டிடும், இல்லாட்டி இந்த கேஸ்ட்ரிக் இஷ்யூஸ் காஸ் பண்ணுங்கிற பயத்திலேயே நிறைய நேரம் இந்த கிழங்கு வகைகள் நம்ம அவாய்ட் பண்ணிடுவோம். பட் ஹெல்த்தி அடல்ட்ஸ் அதை பற்றி பயந்துக்க தேவை கிடையாது. இதுலேயுமே நிறைய விதமான எசென்ஷியல் நியூட்ரியன்ஸ் இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த மெக்னீஷியம், செலீனியம், ஜிங்க், பொட்டாசியம், ஃபாஸ்பரஸ், இந்த மாதிரி நிறைய நியூட்ரியன்ஸ் இதில் இருக்குது. அண்ட் கிழங்கு அப்படின்னு சொல்லும்போது ஜென்ரலாக அதில் கார்போஹைட்ரேட்ஸ் அதிகமாக இருக்கும். அதே சமயம் சேனக்கிழங்குல பார்த்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் இருக்குது, புரோட்டீனும் இருக்குது, ஃபைபரும் இருக்குது. இன்ஃபேக்ட் ஆயுர்வேத மெடிசனில் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டிபேஷன், பைல்ஸ், இன்ஃப்ளமேஷன், டிஸ்மெனரியா, இந்த மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் ட்ரீட் பண்ணுறதுக்கு சேனக்கிழங்கு டயட்டில் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தாண்டி இதோட அந்த ஹாட் டைஜஸ்டிவ் அந்த எஃபெக்ட்னால நம்மளோட பைல் செக்ரேஷனை அதிகப்படுத்தி நம்மளோட டைஜஷனுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. இது இல்லாமல் நம்மளோட